ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான ஒரு ரவா தோசை எப்படி நம்ம வீட்டிலேயே செய்யுதுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவு ரவை போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா, நான் அதே கப்பில் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ மைதா 2 ஸ்பூன் அளவு எடுத்திருக்கேன். இந்த அளவு கரெக்டாக இருக்கும். அதோட நீங்கள் அதிகமாக போடாதீங்க. 2 ஸ்பூன் அளவு மைதா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தயிர் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். மிளகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இடித்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அதையும் போட்டுக்கிறேன். அது கூடவே பச்சை மிளகா 2 பச்சை மிளகா பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பொடியாக நறுக்கின இஞ்சி 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தழை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பொடியாக ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ரவா தோசை பார்த்தீங்கன்னா, நம்ம நல்லா தண்ணியை தான் நம்ம கரைக்க போகிறோம். ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி நிறைய ஊற்றிடக்கூடாது. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி முதல்ல கரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாமே கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம தண்ணியாக கரைக்கிறோமோ அந்த அளவுக்கு தோசை கிறிஸ்பியாக வரும். அதனால் இப்போ நான் இது முழுகிற அளவுக்கு ஃபுல்லாக தண்ணி இந்த கிண்ணம் ஃபுல்லாகவே எடுத்துக்க போகிறேன். குறைஞ்சது 3/4 லிட்டர் தண்ணி அளவுக்கு நீங்கள் கலந்துக்க வேண்டியது வரும். இப்போ பாருங்கள், நம்ம இந்த அளவுக்கு கரைச்சி வச்சுருக்கோம். எந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கோம் நீங்களே பாருங்கள். இந்த அளவுக்கு தண்ணி பதமாக இருந்தால் தான் நம்ம ஊற்றும்போது நம்மளுக்கு அந்த ஹோல்ஸோட கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ இது நம்ம ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். 20 நிமிஷம் கழித்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், 20 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு இன்னமும் கெட்டியாகிடுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது தோசையாக ஊற்றிடலாம். நம்ம ஊற்றும் போது கடாய் எந்த அளவுக்கு சூடாக காஞ்சிருக்குமோ அந்த அளவுக்கு தான் நல்லா வரும். அதனால் தவா நல்லா சூடாக காஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவு ஹோல்ஸாக வந்திருக்க பாருங்கள். அந்த அளவுக்கு நம்மளுக்கு கிறிஸ்பியாக வரும் தோசையும். இப்போ ஒரு 2 நிமிஷம் மிதமான சூடில் நம்ம வேக வைக்கலாம். இப்போ கொஞ்சமாக ஆயில் மேலே விட்டுக்கலாம். நம்ம ஊற்றின உடனே விட வேணாம், கொஞ்சம் நேரம் விட்டு விடுங்க. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு ப்ரௌனிஷ் கலர் வந்திருக்கு. எல்லா பக்கமும் வெந்துருச்சு. பாருங்கள், சூப்பரான ரவா தோசை சூப்பராக வந்துருச்சு. நான் சொன்ன மெத்தடில் நான் சொன்ன அளவு கரெக்டாக நீங்கள் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரவா தோசை ரொம்ப ஈஸியாக சுலபமாக செஞ்சிடலாம். இப்போ இது வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். பாருங்கள், நம்ம ரவா தோசை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் அந்த அளவு கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் கிறிஸ்பியான ரவா தோசை நமக்கு வரும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பிக்னஸ் கிச்சன் வித் கோக்கி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். தேங்க்யூ.